இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பேரமீதியான 10 இடங்களை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. நம்பர் 10 பில்டிங் 87. பிரபல கணினி நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் பாத்தீங்கன்னா பூமியிலேயே ஒரு அமைதியான அறையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதாவது வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய ரெட்மண்டிற்கு நீங்க போனீங்கன்னா அந்த அறையை உங்களால பார்க்க முடியும். மைக்ரோசாஃப்ட் ஆடியோ ஆய்வக குழு எதிரொலிகள், அதாவது இந்த ஒரு மாதிரி எக்கோல அடிக்குது இல்லையா, அதெல்லாம் குறித்து சோதனை பண்றதுக்காக எதிரொலிகளே இல்லாத ஒரு அறையை பயன்படுத்துவாங்களாம். ஸோ அதற்காக தான் இந்த அறையை உருவாக்கி இருக்காங்க. நம்பர் 9 ஆர்ஃபீல்ட் ஆய்வகங்கள். அமெரிக்காவை சேர்ந்த ஆர்ஃபீல்ட் ஆய்வகங்கள்ல ஒலிய சோதனை செய்யக்கூடிய முறையில் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கும். இந்த ஆய்வகம் இரு பெட்டக பாணியில கதவுகளை வச்சிருக்கும். கணக்கீடு படி பார்த்தீங்கன்னா இந்த அறையில -9 டெசிபல்கள் அளவில் தான் ஒலி இருக்குமா. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்த அறையில சுற்றுப்புறத்தை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒலியுமே நம்மளால சுத்தமாக கேட்க முடியாது. இதை பார்வையிட வரக்கூடிய பார்வையாளர்கள் 20 நிமிஷங்களுக்கு மேலே இந்த அறையில இருக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்களாம். நம்பர் 8 கெல்சோ டூன்ஸ். அமெரிக்காவில் மொஜாவே பாலைவனத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மணல் வைப்புகளுடைய மிகப்பெரிய பகுதி தான் கெல்சோ டூன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கெல்சோ டூன்ஸ் பகுதி பார்த்தீங்கன்னா கார்கள், விமானங்கள், வன விலங்குகள்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாத அமைதியான ஒரு பகுதி. இது கடுமையான சுற்றுச்சூழலை கொண்டிருக்கிறதுனால எந்த வகையான உயிரினங்களுமே இங்க வாழ்வதற்கான அறிகுறி இல்லை. மனுஷங்க மட்டும் கிடையாது, வன விலங்குகள் கூட இந்த பகுதியில் வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 7 ஒலிம்பிக் தேசிய பூங்கா நேஷனல் பார்க். நீங்க அமைதியான ஒரு பூங்காவை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒலிம்பிக் நேஷனல் பார்க் உங்களுக்கு சிறந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். பக்கத்துல நெடுஞ்சாலைகள் கூட இல்லாத அமெரிக்காவுடைய வனப்பகுதியில இந்த பார்க் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த பார்க் பாத்தீங்கன்னா அமெரிக்க மாநிலங்களை விட மிகப்பெரிய அளவுல ஊசி இலை காடுகளை வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஆச்சரியமே. நம்பர் 6 கீல்ச்சர் மியர்ஸ். கீல்ச்சர் மியர்ஸ் பிரிட்டன்ல இருக்கக்கூடிய அமைதியான இடங்கள்ல ஒன்று. உலகத்துல பிரபலமான சுற்றுலா தலங்கள்ல இதுவும் ஒன்று. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடமாக இந்த கீல்ச்சர் மியர்ஸ் தான் இருந்து வருது. சூரிச். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய ஒலி அளவீட்டின்படி சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சூரிச்சில் ரொம்ப குறைந்த அளவே ஒலி மாசுபாடு இருக்கிறதா சொல்லப்படுது. சுவிட்சர்லாந்தில் தான் இருக்குது. ஸோ சுவிட்சர்லாந்தே ஒரு சொர்க்கபூமி, அங்கே சூரிச் அப்படிங்கிற இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வர மாட்டீங்களா. ஸோ இந்த உலகத்தில் சவுண்ட் பொல்யூஷன் எங்கேயுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்ண மூடிட்டு நிமில் சொல்லலாம், ஆமாங்க சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சூரிச்சில் சவுண்ட் பொல்யூஷனே கிடையாது அப்படின்னு. லேண்ட் மேனலகர். ஸோ ஐஸ்லாந்தில் இருக்கக்கூடிய லாகாவே கூர்க் ஹைக்கிங் பாதையில தான் பார்த்தீங்கன்னா வடக்கு முனையில் லேண்ட் மேனலகர் அப்படிங்கிற பகுதி இருக்குது. இது அமைதியான சாலையாக தான் பார்க்கப்பட்டு வருது. இங்கே பயணிக்கும் எல்லா விதமான பயணிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அமைதியை உணர முடியுமா. மக்காடி காரிபான்ஸ். வடகிழக்கு போட்ஸ்வானாவில் வறண்ட பாலைவனத்துடைய நடுப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா மக்காடி காரிபான்ஸ். 3900 சதுர கிலோமீட்டர் கொண்ட இந்த பகுதி உலகத்துடைய மிகப்பெரிய உப்பு பகுதிகளில் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா வறண்ட பகுதி அப்படிங்கிறதுனால உயிரினங்கள் இங்கே வாழக்கூடிய வாழ்வாதாரமே கிடையாது. ஸோ இங்கே எந்த விதமான உயிரினங்களும் வாழ்றதே இல்லை. ஆனால் ஈரமான காலகட்டத்தில் இந்த பகுதிக்கு ஏராளமான வனவிலங்குகள் வருகை தருது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 2 அண்டார்டிகா. மனிதர்கள் வாழவே முடியாத ஒரு உறைபனி தேசம் தான் அண்டார்டிகா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த விதமான மனித ஒலிகளுமே இல்லாததுனால உலகத்தில் ரொம்ப அமைதியான இடங்கள்ல ஒன்றா இது பார்க்கப்பட்டு வருது. சொல்லப்போனால் பேரமைதியான இடம்னு கூட சொல்லலாம். நம்பர் 1 தக்பி ஹா சினோட். மெக்சிகோவில் இருக்கக்கூடிய இந்த தக்பி ஹா சினோட்டை யாருமே தனியாக போய் பார்க்கவே முடியாதான். ஒரு வழிகாட்டியோட மட்டும்தான் உங்களால் அந்த இடத்துக்கு போக முடியும். நீங்கள் இந்த ஊருக்கு போகும்போதே அவங்க சொல்லிடுவாங்க ஒரு கைடை கூட கூட்டிட்டு போங்க அப்படின்னு. ஸோ இந்த அற்புதமான இடம் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆழமான நீல நீர் காரணமாக ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டு வருது. இங்கே இருக்கக்கூடிய நீல நீரை பார்க்கறதுக்காகவே பல சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க.